ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறேங்க. நவராத்திரி டேயில் எனக்கு வந்து ஹல்தி குங்குமம் கொடுக்கணும்னு ரொம்ப வருஷம் ஆசை. பட் அதெல்லாம் செய்ய முடியாமையே இருந்துட்டு இருந்துச்சு. கொலு கிலோ இப்படிலாம் வச்சு எங்கள் சைடில் பழக்கம் கிடையாது. அதனால சரி வீட்டில் எல்லா லேடிஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு ஹல்தி குங்குமம் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாக பிளான் பண்ணி நீட்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பெரியவங்கலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஜெயாக்கா அவங்கள்ட்ட தான் ஆரம்பித்தோம். பூ அப்புறம் ஹல்தி குங்குமம், அதாவது மஞ்சள் குங்குமம் தாங்க, அதை வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து நான் வாங்கி வச்ச கிஃப்டையுமே கொடுத்தாச்சு. அடுத்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு எப்படி பண்ணணும் என்னன்னே தெரியல. என் ஃபேஸ்லேயே பாருங்கள், அப்படியே டென்ஷனாகவே இருந்தேன். ஏதோ போருக்கு கூட போயிட்டு வந்துடலாம் போல். இந்த மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சு பழக்கம் இல்லையா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துச்சு. ஆனால் கடவுளோட ஆசீர்வாதத்தில் சூப்பராங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் கூப்பிட்டுருந்தேன். 2 பேர் மட்டும் வர முடியல. மிச்சம் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிருச்சு. ஹோட்டலில் இருந்தே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேங்க. வீட்டில் பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணியிருந்தேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் எடுத்து வைக்க செய்யன்ட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளை போனால் அவங்க வீட்டில் ஒன்றுமே செய்யறது கிடையாது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஹெல்ப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஹல்தி குங்குமம்லாம் கொடுத்து வச்சுட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லியாச்சு. இந்த மாதிரி மினி டிஃபனே வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஈஸியாக இருக்கும், அவங்கவுங்களுக்கு சாப்பிட கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு என்ன வேணும் என்னங்கிறத கேட்டுட்டு அடுத்து நாங்கள் கீழே போய் உட்காந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தேன். இட்லி, பொங்கல், பூரி, வடை அந்த மாதிரி தான். ஸ்வீட்டுக்கு வந்து அவங்களுமே கேசரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சூப்பராக உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போதே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சிமிலர் கலராக இருந்துச்சா, பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஹல்தி குங்குமம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து கூட இருந்து எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.